ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஊப்ஸோட ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன, கிளாஸஸ்னால் என்ன, ஸோ அதை வந்து எப்படி நம்ம ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரைவசி எப்படி கொடுக்கறது, அண்ட் எப்படி வந்து மெத்தட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம கிளாஸஸ்க்குள்ளேயே டிஃபைன் பண்ணுறது, அண்ட் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எப்படி வந்து வெளியில் நம்ம டிஃபைன் பண்ணுறது ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஊப்ஸோட ஃபீச்சர்ஸ், அதாவது என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் பாலிமார்ஃபிசம். ஸோ இந்த 4 ஃபீச்சர்ஸ்னால் வந்து ஊப்ஸுக்கு வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு கொடுக்குது இந்த ப்ரோக்ராமிங் பேரடம்க்கு. ஸோ அதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் வித் என்கேப்சுலேஷன். என்கேப்சுலேஷன் அப்படின்றது வந்து இந்த வேர்ட்லேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்கேப்சுலேட், ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேப்சியூல் பண்ண போகிறோம். நமக்கு வந்து இது நம்ம ரியல் வேர்ல்டில் வந்து நம்ம கேப்சியூல்ஸ், டேப்லெட்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் கேப்சியூல்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ சிமிலர் டு தட் தான். இப்போ ஒரு கேப்சியூல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து சின்ன சின்ன கிரானியூல்ஸ் இருக்கும், அதெல்லாம் தான் மெடிசின்ஸ். ஸோ அந்த மெடிசின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், என்கேப்சுலேட் பண்ணி வச்சுருக்கிறோம், ஸோ தட் இட் வில் நாட் ஃபால் டவுன். ஸோ அதை மாதிரி நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம ஊப்ஸில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கிளாஸுக்குள்ளே போத் டேட்டா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் கிளாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் ஆல்சோ மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டுமே வந்து இருக்குன்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ரெண்டு என்டிட்டியுமே வந்து நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரே கேப்சியூலுக்குள்ளே, அதாவது கிளாஸுன்ற கேப்சியூலுக்குள்ளே நம்ம வந்து பைண்ட் பண்ணுறோம். ஸோ டேட்டா பைண்டிங் ஹேப்பன்ஸ் தேர். இதை தான் வந்து என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஜென்ரலாக வந்து இருக்கிறது தானே, ஒரு கிளாஸை நம்ம டிஃபைன் பண்ணுறதா இருந்தாலே அது இருக்கும் தானே. அப்படின்னாலும் நம்ம வந்து இதில் மெயினாக தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா இது ஒரு பிளாக் பாக்ஸாக வந்து ஆக்ட் பண்ணுது. ஏன் இந்த பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் the data which is present inside and which is given as a private access specifier, under a private access specifier, it will not be allowed to access by any other object from outside the class. And if and only if we give the member functions as a public, then we will be able to access those data members, private data members, through the member function, that is public member functions. So இதுதான் வந்து இதோடைய black box nature. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த டயக்ராம்லேருந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் க்ரியேட் பண்ணுறோம், அந்த மெயின் ஃபங்க்ஷனில் இருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணக்கூடியது இந்த க்ரீன் பார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பப்ளிக்காக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா. இதை மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ணுமே ஒழிய நம்ம ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய அந்த டேட்டாஸையோ இல்லைனா டேட்டாவையோ ஃபங்க்ஷன்ஸையோ வந்து இந்த ஆப்ஜெக்டால் டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. இதனால தான் வந்து இந்த கிளாஸ் வந்து இட் என்கேப்சுலேட்ஸ் போத் ப்ரைவேட் டேட்டா அண்ட் ஆல்சோ த பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ எப்படி இந்த ப்ரைவேட் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணலாம், ஒன்லி பை மீன்ஸ் ஆஃப் திஸ் பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ் இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த ப்ரைவேட் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளோட வந்து என்கேப்சுலேஷன்னா என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம், ஒரு ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் ஒன்று எழுத போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் இப்போ நான் வந்து டிஃபைன் பண்ணுறேன். அந்த கிளாஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஹால்ஸ்ன்னு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா நேம் பண்ணிக்கிறேன் இந்த கிளாஸை. இப்போ வந்து நான் டேட்டா மெம்பர்ஸுக்கு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் ப்ரைவேட் அப்படின்ட்டு கொடுத்து த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த ரூம் அந்த ரெண்டையும் வந்து இப்போ நான் வந்து ப்ரைவேட்டாக கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ரெண்டுமே வந்து இட் இஸ் நாட் ஆக்சஸபிள் அவுட் சைட் த கிளாஸ் as far as we have discussed. ஸோ இப்போ நம்ம அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும், அப்போ அவுட் சைட் த கிளாஸ் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னா, ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக பப்ளிக் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் கெட் பண்ணணும், இந்த ரெண்டு லென்த் அண்ட் பிரெத் ரெண்டையுமே வந்து நான் வேல்யூஸ் கெட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு கெட் டேட்டா அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். அண்ட் அந்த கெட் டேட்டாக்குள்ளே வந்து ஆர்குமெண்ட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் எல்னு ஒரு ஆர்குமெண்ட் அண்ட் பி அப்படின்ட்டு ஒரு ஆர்குமெண்ட் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் அசைன் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து எனக்கு லென்த் அப்படின்றதுலையும் பிரெத்துன்ற அந்த டேட்டா மெம்பர்ஸ்லேயும் எனக்கு அசைன் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுடைய எய்ம் வந்து டு கால்குலேட் தி ஏரியா இல்லையா? ஸோ வந்து இப்போ ஏரியா நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதிக்கலாம். அண்ட்
ஸோ ஒரு cout ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா லென்த் அண்ட் பிரெத் ரெண்டையுமே வந்து கால்குலேட் பண்ணி எனக்கு வந்து அவுட்புட் அது ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ரம் மெயின் ஃபங்க்ஷன் we are going to create the object for this halls class. ஸோ class name and object name கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to give values for this length and breadth. அப்போ எப்படி நம்ம கொடுக்குறது? if suppose இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி if suppose இந்த பார்ட் வந்து இப்போ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த பார்ட் இல்லை. நம்ம யூஸ்வலாக உள்ள மெத்தட் படி என்ன பண்ணுவோம்? மெத்தட் இல்லாமல் அதாவது ஃபங்க்ஷன்ஸ் கெட் டேட்டான்னு ஒரு ஃபங்க்ஷனை எழுதாமல் டைரெக்டாக வந்து இப்போ நான் லென்த் அண்ட் பிரெத் அசைன் பண்ணி ஒரு ட்ரை பண்ணுவோம். h1.breadth equal to இதுதான் நம்ம ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் எக்ஸாம்பிளில் பார்த்துருப்போம் இல்லையா? இப்போ வந்து h1.area ஸோ ஏரியா ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். ஓகே, இப்போ ரன் பண்ணால் நமக்கு என்ன எரர் வருது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா h1.length அண்ட் h1.breadth இந்த ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி நம்ம லென்த் அண்ட் பிரெத்துக்கு வந்து என்ன கொடுத்துருக்குறோம்? வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்கிறோம். பட் ஜஸ்ட் பிகாஸ் we have given this as a private data access specifier, அதாவது லென்த் அண்ட் பிரெத் ரெண்டுமே வந்து இந்த கிளாஸ்க்குள்ளே ப்ரைவேட்டாக கொடுத்துருக்கிறதுனால it is not possible for us to access it from outside the class. அப்போ நான் என்ன மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ஒரு பப்ளிக்காக ஒரு ஃபங்க்ஷன் நான் இப்போ எழுதி which is nothing but our get data. ஸோ ஒரு get dataன்ற ஃபங்க்ஷன் ஒன்று எழுதி நான் அப்படித்தான் வந்து நான் என்ன பண்ண முடியும்னா இந்த லென்த் அண்ட் பிரெத்ன்ற ப்ரைவேட் டேட்டாவை நான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த டைமில் நான் இந்த get data அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக என்ன பண்ணிக்கலாம்? ஆக்சஸ் பண்ணலாம். பிகாஸ் we are writing that under public access specifier. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் நான் வந்து இப்போ எடுத்துடுறேன். இப்போ அதுக்கு பதிலாக ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு கால் the get data function by passing two arguments 2, 3. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா 2 லென்த் வந்து 2னும் பிரெத் 3னும் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து வேல்யூஸ் அசைன் பண்ண போகிறேன். ஸோ that will get assigned to length and breadth of the data members which are given under private. and by the way நமக்கு வந்து என்ன ஆகும்? ஏரியா கால்குலேட் ஆகி நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் பிரிண்ட் ஆகுது. the area is 6. இது ஏன் இந்த மாதிரி? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா h1.area அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த h1.area அப்படின்றதுல இந்த h1ன்ற ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? எந்த விதத்துலையுமே இந்த ஆப்ஜெக்ட் வந்து லென்த் கூடவோ அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கெட் டேட்டாவில் இந்த h1 அப்படின்ற ஆப்ஜெக்ட் லென்த் அண்ட் பிரெத்ன்ற இந்த டேட்டா மெம்பர்ஸோட எந்த வித இன்ஃபர்மேஷனுமே அதுக்கு தெரியாது இல்லையா? பட் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம டைரெக்டாக அந்த பப்ளிக் மெம்பர் ஃபங்க்ஷனை வந்து கால் தான் பண்ணுறோம். The data is not associated with this h1 directly, but because the data is given, it is bound together into this class as a single entity. ஒரு private அப்படின்ற அந்த access specifier இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? பப்ளிக் அப்படின்றதில் பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையருக்கு கீழே நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எழுதி நம்ம வந்து பப்ளிக்காக இந்த ப்ரைவேட் மெம்பர்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஏன் முடியுது அப்படின்னா இந்த கிளாஸ் அப்படின்றதுக்குள்ளே போத் தீஸ் டேட்டா அண்ட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பவுண்ட் டுகெதர் இன்டு அ சிங்கிள் யூனிட். அதுதான் வந்து இதோடைய அட்வான்டேஜ். என்கேப்சுலேஷன் அப்படின்றதுனா இதுதான். ஓகே, ஸோ இப்போ என்கேப்சுலேட் அப்படின்னா என்னென்னு தெரியுதா? என்கேப்சுலேஷன்னா என்னென்னு தெரியுதா? இதுக்காக தான் வந்து நமக்கு வந்து ஒரு கிரேட்டர் ஸ்ட்ரென்த் ஆஃப் oops வந்து என்கேப்சுலேஷன். த ஃபர்ஸ்ட் feature of oops is encapsulation. So next we are going to see what is called as the abstraction. That is the second feature of oops. அது வந்து abstraction அப்படின்னு சொல்கிறோம். அப்போ abstraction அப்படின்னா என்னதுன்னா it is only the essential details are known to the outer world, whereas the unnecessary details which is not required for the user is kept hidden. ஸோ அதனால் என்ன யூஸு? ஏன் அதை வந்து ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட் ஒரு சிக்னிஃபிகண்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம ரிவீல் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் வந்து நம்ம ஹைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இதனால் என்ன யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரியல் வேர்ல்டில் எடுத்துக்கிடுவோமே, ஒரு கார் வந்து இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, யூ நோ ஹவு டு டிரைவ் அ கார், பட் த இன்டர்னல் accessories of a car or the way the engine works or what is the fuel consumption that your car
undergoes இந்த மாதிரியான எந்த விதமான டீட்டெயில்ஸ், அதாவது டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் அபவுட் தி கார் மேனுஃபேக்சரிங் ஆர் த கார் யூசேஜ் இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. பட் யூ நோ ஹவு டு டிரைவ், தட்ஸ் ஆல். எப்படி வந்து இப்போ நம்ம ஒரு மொபைல் யூசர் எடுத்துக்கிட்டிங்க, இப்போ நிறைய எல்லாமே நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறப்போ வந்து ஈவன் இப்போ ஓல்டர் பீப்புள் வந்து இருக்கிறாங்க உங்கள் வீட்டில் அப்படின்னா, தே டோன்ட் நோ சம் அதர் details of the mobile, like specification of the mobile or the pixel strength of the mobile or அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எதுவுமே அவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. தே நோ ஹவு டு மேக் அ கால் அண்ட் ஹவு டு டெக்ஸ்ட் யூ த்ரூ நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜ், அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ் மட்டுமே தெரிஞ்சால் போதும்னு கூட சில பேர் நினைப்பாங்க மொபைல் யூஸ் பண்ணுறப்போ. ஸோ அவங்களுக்கு இன்னர் டீட்டெயில்ஸ் தெரியணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, இல்லை ஒரு ஸ்விட்ச், ஒரு ஃபேன் ஸ்விட்ச் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, இல்லைனா ஒரு ஏசி ஸ்விட்ச் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து அந்த உள்ளே எப்படி அந்த மெத்தடாலஜி என்ன வயரிங் மூலமாக வந்து நமக்கு அந்த ஸ்விட்ச் ஆன் அண்ட் ஆஃப் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் வி யூஸ் தி இன்டர்ஃபேஸ் அண்ட் வி வில் கெட் கனெக்டட் டு த மெஷின், அவ்வளோதான் இல்லையா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அப்ஸ்ட்ராக்ஷன். நமக்கு என்ன தேவையோ, யூசருக்கு எந்த லெவலுக்கு தேவை நெசசிட்டி என்னன்றது இருக்கோ அந்த லெவல் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். இன்னர் டீட்டெயில்ஸை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தட் இஸ் கால்ட் அஸ் அப்ஸ்ட்ராக்ஷன், ரிவீலிங் ஒன்லி த சிக்னிஃபிகண்ட் ஃபேக்ட்ஸ் டு த யூசர் அண்ட் ஹைடிங் ஆல் தி இன்ட்ரிகசிஸ். தட் இஸ் கால்ட் அஸ் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இது வந்து நமக்கு ப்ரோக்ராமிங் பேரடமில் இது எந்த அளவுக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் இன் லார்ஜர் ஆர்கனைசேஷன்ஸ் நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட்ஸில் வந்து இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ண முடியாது. டெஃபினெட்லி வி நீட் டு கோ ஃபார் டீம் கோஆர்டினேஷன். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து தேர் வில் பி மோர் நம்பர் ஆஃப் டீம்ஸ் அண்ட் மோர் நம்பர் ஆஃப் மாடியூல்ஸ் இன் அ ப்ராஜெக்ட். அப்போது ஒவ்வொரு மாடியூலும் வந்து ஒவ்வொரு டீமுக்கு அசைன் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ தேர் த பீப்புள் வில் பி accessing the classes of one module and also the classes of another module, and n number of classes இருக்கும், n number of modules இருக்கிறதுனால அப்போ அங்கே மெசேஜ் பாசிங் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா we can communicate. ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு கிளாஸில் உள்ள ஒரு டேட்டாவை இன்னொரு கிளாஸில் உள்ள ஒருத்தங்க வந்து ஒரு மாடியூலில் உள்ள இன்னொரு கிளாஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, there are ways, there are necessities, they may need the access to the other class. ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்கிறவங்க என்ன பண்ண வேண்டாம், அந்த ஃபர்ஸ்ட் மாடியூல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த கிளாஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வந்து they need not give the entire technical details of their class or the entire setup of their class to the second class people, அதாவது the other class peopleக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எது அவங்களுக்கு தேவையோ அதை மட்டும் அவங்க கொடுத்தா போதும். ஸோ தட் the data will be kept hidden. அன்னெசரியாக அவங்களுக்கு வந்து நம்ம எல்லா டேட்டாவையுமே ரிவீல் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இதுதான் வந்து அதோடைய அட்வான்டேஜ், இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றதோட அட்வான்டேஜ். ஸோ மற்ற எல்லா அன்னெசரி டீட்டெயில்ஸும் அவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணிடலாம்னா we can hide it from them. that is the main advantage of abstraction. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு ஒரு ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் வச்சு எப்படி வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் நம்ம அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி உள்ள அந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இது வந்து இந்த ப்ரோக்ராம் நம்ம இப்போ கிளாஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, இப்போ இந்த மெத்தட்ஸ் எல்லாமே வந்து ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு கிளாஸில் உள்ளவங்களுக்கு வந்து இந்த லென்த்ன்ற இந்த ப்ரைவேட் டேட்டா வந்து தேவைப்படுது. ஓகே, ஸோ நம்ம அவங்களுக்கு ஆக்சசபிலிட்டி எதுக்கு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னா, இந்த லென்த்ன்ற இந்த விஷயத்தை மட்டும் நம்ம அவங்களுக்கு வந்து ஆக்சஸ் பண்ண கொடுத்தா போதுமே தவிர என்டையர் டீட்டெயில்ஸ் ஆஃப் த கிளாஸ் நம்ம கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஏரியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை பற்றிலாம் வந்து அவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இப்போ இன்னொரு கிளாஸில் இருக்கிறவங்க they are asking the accessibility for this length data. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க, they are invoking another one method. ஸோ let that method be வேறு ஏதாவது ஒரு மெத்தட் வச்சுப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள் void get off. ஓகே, int a அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஓகே,
இப்போ இந்த லென்த் அப்படின்றத வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய வேரியபிள் அவங்க வேறு ஏதோ ஒரு வேல்யூஸ் கொடுக்க போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அதை வந்து ஏ அப்படின்னு அசைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த ஏல நான் இப்போ வந்து இந்த லென்த்தை வந்து என்ன பண்ணுறேன்னா அசைன் பண்ணுறேன். இந்த லென்த்துன்றது தான் நம்மளுடைய ப்ரைவேட் டேட்டா மெம்பர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் we are going to print. இப்போ இந்த கெட் பண்ணியிருக்கிறோம்ல இந்த வேல்யூ இஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். சி அவுட்டில் இந்த வேல்யூ என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லென்த் இருக்குது இல்லையா, இந்த லென்த்தை வந்து ஸ்கொயர் பண்ண போகிறோம்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ they are in the second class, the people who are working in this with the second class, they are going to use only the length data that is present in the under private access specifier. ஸோ அவங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எதுவுமே நம்ம காட்ட போகிறது கிடையாது. ஓகே, ஸோ இப்போ வேறு ஒரு ஆப்ஜெக்ட் தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக வேறு நான் சொல்லிட்டேன் இல்லையா, வேறு ஒரு ஆப்ஜெக்ட் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா, let me write h2 dot, I'm going to call the function get. Get வந்து நான் இப்போ என்ன கால் பண்ண போகிறேன்னா 9 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன். 9ன்ற வேல்யூ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கெட் ஃபங்க்ஷனுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ ஜஸ்ட் அது என்ன பண்ண போகுது, இட் இஸ் கோயிங் டு அசைன் தட் வேல்யூ டு திஸ் ப்ரைவேட் டேட்டா அண்ட் இட் இஸ் கோயிங் டு ஃபைண்ட் த ஸ்கொயர் ஆஃப் தட் நம்பர். அவ்வளோதான், வேறு எதுவுமே நம்ம வேறு எந்த இடத்துலையுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அண்ட் திஸ் h2 ஆப்ஜெக்ட் இட் இஸ் நாட் அவேர் அபவுட் எனி திங் தட் இஸ் ப்ரெசன்ட் அதர் தேன் திஸ் கெட் ஃபங்க்ஷன் ஆஃப் த கிளாஸ். ஓகே, புரியுதா? ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். லெட் மீ ஷோ யூ கிளியர்லி. கொடுத்துட்றேன். ரைட், ஸோ இப்போ நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம், h1 ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம், அப்புறம் h2 ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ h1 வந்து கெட் டேட்டா நம்ம கால் பண்ணுறோம், 2,3 ஆஸ் யூஷுவல் பழைய மாதிரியே கால் பண்ணுறோம். ஸோ 2 and 3 will get assigned and it will be assigned to the length and the breadth. ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள், h2 dot get and 9 சொல்லிட்டு நான் வந்து வேல்யூ என்ன ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன், 9 பாஸ் பண்ணுறேன். that will be assigned to this local variable and that will access the private data member. ஓகே, ஸோ இப்போ இது எந்த விதத்துலையுமே எனக்கு இந்த ஏரியான்ற ஃபங்க்ஷனை பற்றியும் அதுக்கு தெரிய வேண்டாம். அண்ட் இன் அடிஷன் டு தேட் இந்த கெட் டேட்டா பற்றியோ இல்லைனா வேறு எந்த ரைட்டப்புமே வந்து பிரெத்துன்ற ஒரு டேட்டா மெம்பரை பற்றியோ நான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் தெரியப்படுத்தவே இல்லை, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தெரியப்படுத்தவே இல்லை. ஓகே, ஸோ வி ஆர் ஹைடிங் ஆல் தி அதர் டீட்டெயில்ஸ் whereas we are using the private data member from the public member function as usual through data abstraction, right? Okay, the third feature of OOPS is the inheritance. So inheritance அப்படின்றது என்னதுன்னா, we are allowing the classes to use the data and the methods from another class. ஸோ இந்த ஃபீச்சர் வந்து நமக்கு என்ன பண்ணுது, கோட் ரீயூசபிலிட்டிக்கு ப்ரமோட் பண்ணுது. ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். ஏன் ரீயூசபிள் பண்ணுறோம், நம்ம ஃபங்க்ஷன்ஸுன்ற கான்செப்ட்டுக்கு போகிறதுக்கு ரீசனே வந்து மல்டிபிள் டைம்ஸ் நம்ம அகெயின் அண்ட் அகெயின் கோட் வந்து எழுதாமல் ஒன்ஸ் ரிட்டர்ன் வி கேன் யூஸ் தட் எனிவேர் இந்த ப்ரோக்ராம். அதுக்காக தான் ஃபங்க்ஷன் கான்செப்டே போகிறோம் இல்லையா. அதே மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது நம்ம ஒன்ஸ் ஒரு கிளாஸில் வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் சில ஃபங்க்ஷன்ஸ் வச்சு நம்ம வந்து எழுதிட்டோம், ஒரு கிளாஸை வந்து பவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்தராக வேறு ஏதாவது ஒரு கிளாஸ் அந்த ப்ரீவியஸ் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஆல்ரெடி இருக்கிற அந்த கிளாஸோடைய அந்த ப்ராப்பர்ட்டிஸ் and the methods எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்தராக வேறு ஏதாவது ஒரு நியூ ப்ராப்பர்ட்டி இந்த கிளாஸுக்கு புதுசாக நம்ம எழுதுகிற கிளாஸுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிஃபைன் பண்ணிக்கலாம். டேட்டா ஆட்ரிபியூட்ஸை கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ யூஸ்வலாக ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னது, இன் ஜென்ரல் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே ஒரு ஃபாதர் டு சைல்டு, ஸோ ஃபாதருடைய குவாலிட்டிஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் எல்லாமே வந்து சைல்டுக்கு இன்ஹெரிட் ஆகும். இன் அடிஷன் டு தட் சைல்டுக்கு இன் ஸ்பெசிஃபிக் சில குவாலிட்டிஸும் வரலாம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஒரு இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது. அப்போ இந்த இடத்துல ஃபாதர் அப்படின்றத வந்து என்னன்னு சொல்கிறோம்னா ஒரு சூப்பர் கிளாஸ் இல்லைனா ஒரு பேரண்ட் கிளாஸ் அல்லது ஒரு பேஸ் கிளாஸ் அப்படின்ட்டு நம்ம வந்து நேம் பண்ணுறோம் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸை. செகண்ட் கிளாஸ் த்ரூ விச் த இன்ஹெரிட்டன்ஸ் ஹேப்பன்ஸ், அந்த கிளாஸ் வந்து பேஸ் கிளாஸ். யாரை இன்ஹெரிட் பண்ணுறோன்றது பேஸ் கிளாஸ், இன்ஹெரிட் பண்ணப்பட்ட கிளாஸ் இருக்குது இல்லையா அது வந்து டிரைவ்டு கிளாஸ் அல்லது சப் கிளாஸ் ஆர் சைல்ட் கிளாஸ், ரைட். ஸோ இதோட யூசேஜ் என்ன, நம்ம அகெயின் அந்த பழைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம திரும்ப எழுதாமல், அதாவது திரும்ப நம்ம வந்து அதை மறுபடியும் உட்காந்து கோட் பண்ணிட்டு இருக்காமல் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கிறத நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ரிடண்டன்ட் கோடை வந்து அவாய்ட் பண்ணுறோம்.
இது வந்து it improves maintainability of the software, right? ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபாதர் சன் அண்ட் டாட்டர். ஸோ ஃபாதர்கிட்ட இருந்து சன் அண்ட் டாட்டருக்கு வந்து குவாலிட்டிஸ் ஒரு பிஹேவியர் இன்ஹெரிட் ஆகும், அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டில் வந்து ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஸ்டூடெண்ட்டுடைய ரோல் நம்பர், அந்த ஸ்டூடெண்ட்டோட டேட்டா லைக் ஃபாதர் நேம், மதர் நேம், இது மாதிரி ஒரு நார்மலான ஒரு டெம்ப்ளேட் ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டால் என்னென்னலாம் வந்து அட்ரிபியூட்ஸ் இருக்குன்றது இட் இஸ் காமன் ஃபார் ஆல் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் அண்ட் ஆல்சோ தி ஏஐ டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் இல்லையா? அப்போ எதில் வேரி ஆகுதுன்னா ஒன்ஸ் ஆஃப்டர் தே ஆர் கெட்டிங் இன் டு த டிபார்ட்மெண்ட் த கோர்சஸ் தே ஸ்டடி. ஸோ அதில் தான் அந்த வேரியேஷன் இருக்குது. அப்போது அதை வந்து இந்த காமனான விஷயங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா we not write it again இல்லையா? ஸோ we can just inherit that particular கிளாஸ். அதே மாதிரி ஃபேக்கல்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா டீச்சிங் ஃபேக்கல்ட்டி அண்ட் நான் டீச்சிங் ஃபேக்கல்ட்டின்ற அந்த ரெண்டு குரூப்பாக பிரிகிறப்போ காமனாக ஃபேக்கல்ட்டி அப்படின்றவங்களுக்கு என்னென்னலாம் வந்து ஒரு இன்கம்மாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு லீவ் கேல்குலேஷனாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து காமனாக தான் இருக்கும். பட் அந்த நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங்க்கு வந்து மாறும். ஸோ அந்த கிளாஸில் மட்டும் நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம், அது ஒன்ஸ் அந்த டைப் நம்ம டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பர்டிகுலர் நார்ம்ஸை மட்டும் நமக்கு உள்ளே கொண்டு வந்தால் போதும். அதே மாதிரி ஒரு அனிமல்ஸ் அப்படின்றதுக்கு தே வாக், the animals have 2 eyes, அதெல்லாமே வந்து காமன் இல்லையா? அந்த சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இட் இஸ் காமன் ஃபார் ஆல் த அனிமல்ஸ். வேரஸ் டாக்ஸ்ன்னு எடுத்துட்டா தே பார்க். அதே மாதிரி கேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த கேட் வந்து இட் வாக் ஸ்லோலி ஆர் அதர்வைஸ் இட் ஸ்லீப்ஸ். அதே மாதிரி மங்கி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த இட் ஜம்ப்ஸ். ஸோ அந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வந்து டாக்ஸ் இப்போ ஒன்றுக்கு ஒன்றுக்கு வித்தியாசம் இருக்கும் இல்லை? ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், எதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் ஆகுதோ அந்த ஸ்பெசிஃபிகாலிட்டிஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டு காமனான ஆட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கிளாஸில் வச்சுக்கிறோம். ஜஸ்ட் we are inheriting, we are using that without writing it again. So that is called as inheritance, right? ஸோ இப்போ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே நம்ம எடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் தான் இப்போ நம்ம எடுத்துருக்கிறோம். இப்போ வந்து ஒரு ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் நம்ம எழுதியிருக்கிறோம்ல, ஹால்ஸ் அப்படின்ட்டு ஒரு கிளாஸ் எழுதியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா another கிளாஸ் ஒன்று டிஃபைன் பண்ணுறேன். கிளாஸ் இதே ஃப்ரண்ட் ஹாலுக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கிளாஸ் ஒன்று டிஃபைன் பண்ணுறேன். அண்ட் இது வந்து நான் இந்த ஹால் அப்படின்றது வந்து ஒரு நார்மலான ஒரு ஹாலுக்கு என்ன ஒரு ஏரியா அப்படின்றத நம்ம இங்கே கால்குலேட் பண்ணுறோம். இப்போ அதே இது நான் ஃப்ரண்ட் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிளாஸ் டிஃபைன் பண்ணுறேன். இந்த கிளாஸ் வந்து எதை இன்ஹெரிட் பண்ண போகுதுன்னா இந்த ஹால்ஸுன்ற கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ண போகுது, ரைட்? ஸோ வந்து இதை எப்படி இன்ஹெரிட் பண்ண போகுது அப்படின்றதையும் நம்ம சொல்லணும் பை யூஸிங் தி ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். ஸோ பப்ளிக்காக இன்ஹெரிட் பண்ண போகுது, எதை இன்ஹெரிட் பண்ண போகுது அப்படின்னா ஹால்ஸுன்ற கிளாஸை இன்ஹெரிட் பண்ண போகுது, ரைட்? ஸோ அப்போ இந்த கிளாஸில் வந்து நம்ம என்னெல்லாம் எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் அடிஷன் டு திஸ் ஏரியா, அதாவது லென்த் அண்ட் பிரெத், இது வந்து ப்ரைவேட்டாக வேறு ஒரு டேட்டா மெம்பர் ஒன்று நான் கொடுக்க போகிறேன், நத்திங் பட் தி வால்யூம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து வால்யூம் அப்படின்ட்டு வால்யூம் ஒன்று டிஃபைன் ஒரு டேட்டா மெம்பர் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு பப்ளிக்காக ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் ஒன்று கொடுப்போம். ஸோ அந்த மெம்பர் ஃபங்க்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி லென்த் அண்ட் பிரெத் கெட் பண்ணோமோ அதே மாதிரி கெட் வால்யூம் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். ஸோ இந்த ஆர்கியூமெண்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு அசைன் பண்ணிடுறேன், ரைட்? ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to calculate the volume here. ஸோ வால்யூம் கேல்குலேட் பண்ணுறப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லென்த் அண்ட் பிரெத்தையும் நான் ஆக்சஸ் பண்ணி ஆகணும், ரைட்? இந்த லென்த் அண்ட் பிரெத்தில் நான் எந்த இடத்துலையுமே இங்கே கிளாஸில் நான் வந்து லென்த்தை பற்றியும் பிரெத்தை பற்றியும் என்ன பண்ணலை, we haven't quoted anywhere, ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா just we are going to write the volume of the front hall is. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏற்கனவே உள்ள லென்த் அண்ட் அதோட பிரெத் இன்டு திஸ் வால்யூம், இந்த மூணையும் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வால்யூம் ஆஃப் த ஃப்ரண்ட் ஹால் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். இது வந்து ஜஸ்ட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணுறோம், ஓகே?
ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இட் won't ஒர்க். ஏன் சொல்கிறேன்னு பாருங்கள். இங்கே நம்ம என்ன தான் நம்ம வந்து இங்கே நம்ம இன்ஹெரிட் பப்ளிக்காக பண்ணாலும் இது வந்து ஹால் அப்படின்ற கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுது இல்லையா? ஸோ இன்ஹெரிட் பண்ணுறச்ச இங்கே நான் பப்ளிக்காக கொடுத்துருக்கிற எந்த ஒரு டேட்டாவனாலும் நான் ஆக்சஸ் பண்ணலாமே தவிர, ஒரு ப்ரைவேட்டாக நான் கிளாஸில் கொடுத்துருக்கிறத எக்காரணத்து கொண்டும் ஒரு இன்ஹெரிட்டாக பண்ணுற கிளாஸாகவே இருந்தாலும் அதை என்ன பண்ண முடியாதுன்னா ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அட் that time I want to change this access specifier to public. ஓகே, ஸோ இப்போ மட்டும்தான் இந்த லென்த் அண்ட் பிரெத்தை வந்து இந்த கிளாஸால் என்ன பண்ண முடியும்னா இங்கே ஆக்சஸ் பண்ண முடியும். ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். இப்போ 2,3 அதாவது நம்ம வால்யூம் லென்த் அண்ட் பிரெத் ஆஸ் யூஷுவல் நம்ம இங்கே வந்து கெட் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ நான் வந்து வால்யூம் கெட் பண்ணுறேன். கெட் வால்யூம் சேம் ஆப்ஜெக்ட்டுக்கு தான் நம்ம வந்து வால்யூம் கெட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 4 அப்படின்னு அசைன் பண்ணுறேன். ஸோ ஏரியா கால்குலேட் பண்ணுறோம் அந்த கிளாஸில். அண்ட் ஆல்சோ h1 டாட் இங்கே நம்ம வந்து நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளோ நேரமும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஹால்ஸ் அப்படின்றது தான் வந்து நமக்கு பேஸ் கிளாஸ். ஸோ பேஸ் கிளாஸ்க்கு தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் இவ்வளோ நேரமும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா க்ரியேட் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். பட் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பாருங்கள், இன்னொரு டிரைவ் கிளாஸ் ஒன்று நம்ம எழுதுகிறோம். இப்போ நம்ம வேணால் இந்த ஏரியான்ற ஃபங்க்ஷனையே எடுத்துருவோமே. இங்கே நம்ம வெறும் லென்த் அண்ட் பிரெத் வந்து நம்ம கெட் மட்டும் தான் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, லென்த் அண்ட் பிரெத் வந்து நம்ம கெட் மட்டும் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த லென்த் அண்ட் பிரெத்தை இங்கே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே இந்த டிரைவ் கிளாஸில் தான் வந்து நம்ம வால்யூம் வாங்குகிறோம். அந்த வால்யூமை வச்சு இந்த லென்த் அண்ட் பிரெத்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to calculate this. அப்போ நமக்கு இந்த ஏரியான்ற ஃபங்க்ஷனே நம்ம எடுத்துடலான்னு வைங்க. ரைட்டா? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ கெட் டேட்டான்னு இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். இந்த ஹால்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் அதுக்கு தான் நம்ம இதுக்கு முன்னாடி ஹால்ஸ் h1 க்ரியேட் பண்ணிருக்கோம். பட் இப்போ தான் நம்ம ஒரு டிரைவ் கிளாஸ் ஒன்று எழுதியிருக்கோம் இல்லையா, விச் இன்ஹெரிட்ஸ் அ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த பேஸ் கிளாஸ். அப்போ இனிமேல் நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் எந்த கிளாஸ்க்கு க்ரியேட் பண்ணி ஆகணும், இந்த டிரைவ் கிளாஸுக்கு தான் நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணுமே தவிர பேஸ் கிளாஸ்க்கு க்ரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஆக்சஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இதுதான் பேஸ் கிளாஸ். ஹால்ஸ்ன்றது பேஸ் கிளாஸ் அண்ட் ஃப்ரண்ட் ஹால்ன்றது தான் டிரைவ் கிளாஸ். அப்போ இந்த டிரைவ் கிளாஸ் இந்த ஹால்ன்ற பேஸ் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தி மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே இன்ஹெரிட் பண்ணிட்டு பப்ளிக்காக. அப்போ இனிமேல் நான் எதுக்கு பண்ணால் போதும், இந்த ஃப்ரண்ட் ஹால் அப்படின்ற இந்த டிரைவ்டு கிளாஸுக்கு நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நான் இது மூலமாக நான் வந்து இந்த பேஸ் கிளாஸுடைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இதோடைய டேட்டா மெம்பர்ஸை நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஐ ஷுட் நாட் கிரியேட் இந்த ரிவர்ஸ் ஆர்டர். வைஸ் வர்ஸா இஸ் நாட் பாசிபிள். அதாவது ஹாலுக்கு கிரியேட் பண்ணிவிட்டு அது மூலமாக நான் என்ன பண்ண முடியாதுன்னா ஃப்ரண்ட் ஹாலை நான் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஃப்ரண்ட் ஹாலுன்ற அந்த கிளாஸ் தான் ஹால்ஸுன்ற இந்த பேஸ் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணதே தவிர ஹால்ஸுன்ற கிளாஸு ஃப்ரண்ட் ஹாலுன்ற கிளாஸை என்ன பண்ணலை, இன்ஹெரிட் பண்ணலை. ஸோ வி வாண்ட் டு கிரியேட் தி ஆப்ஜெக்ட் ஃபார் தி டிரைவ்ட் கிளாஸ் இன்ஸ்டெட் ஆஃப் தி பேஸ் கிளாஸ். அப்போ ஃப்ரண்ட் ஹாலுன்ற அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நான் கிளாஸுக்கு நான் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்டை வச்சு நான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆஸ் யூ நோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிரைவ்டு கிளாஸில் உள்ள அந்த வால்யூமையே நம்ம ஃபஸ்ட்டு கெட் பண்ணுறோம். ஸோ h1 டாட் கெட் வால்யூம் கெட் பண்ணிப்போம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we have to get the length and the breadth. அந்த length and breadth வந்து get data இந்த ஃபங்க்ஷன் வந்து எதோட இதுன்னு பார்த்தீங்கன்னா it is belonging to the halls, that is a base class உடைய ஃபங்க்ஷன் இல்லையா. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா through this derived class object we are going to access. We are going to assign the value of length as 2 and breadth as 3. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், h1 அதாவது அதே ஆப்ஜெக்ட் வச்சு இந்த derived class உடைய இந்த ஃபங்க்ஷன் பப்ளிக் ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். ஸோ we will be getting this. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். வால்யூம் ஆஃப். ஓகே, வால்யூம் ஆஃப்னு இருக்குது. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வில் பி கெட்டிங் தி வால்யூம் ஆஸ் த வால்யூம் ஆஃப் த ஃப்ரண்ட் ஹால் இஸ் 24. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், எப்படி நமக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். லென்த் வந்து 2 அண்ட் பிரெத் 3 அண்ட் வால்யூம் 4. ஸோ 2 × 3 × 4 நமக்கு வந்து 24ன்ற அந்த ஆன்சர் வந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ நம்ம க்ரியேட் பண்ணது என்னமோ நம்ம வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணது டிரைவ் கிளாஸ் தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம். பட் யூஸிங் த டிரைவ் கிளாஸ் சின்ஸ் இட் இஸ் பப்ளிக்லி இன்ஹெரிட்டிங் தி பேஸ் கிளாஸ் ஹால்ஸ் we are getting the access to the data members length and breadth through the derived class itself. So this is what
inheritances. இப்போ இந்த இடத்துல நீங்கள் எப்படி inheritance எனக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட் ஆஃப் கோட் இருக்கு இல்லையா, இந்த கோட் வந்து நம்ம திரும்ப இங்கே ரைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஜஸ்ட் இங்கே பப்ளிக்காக இன்ஹெரிட் பண்ணிட்டதுனால we are just using this two data, okay, in one run. We are not writing it, we are not rewriting it. Okay, so that is the advantage of going for inheritance, reusability. Fourth feature of OOPS is polymorphism. So in the word இருந்தே நம்ம வந்து poly and morphism. poly அப்படின்றது many and morph அப்படின்றது வந்து forms. ஸோ நிறைய ஃபார்ம்ஸ் வேறு நிறைய ஃபார்ம்ஸ் எடுக்கிறது, அதுதான் வந்து என்னென்னா polymorphism அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, மார்ஃபிங் அதாவது ஒரு ஆக்சுவல் நேச்சர் வந்து ஒரு நேச்சராக இருக்கும், பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are making it to behave in some other form, அதான் வந்து morphism, ரைட். ஸோ அதை வந்து poly many ஃபார்ம்ஸ் எடுக்க வைக்கிறது அப்படின்றதுனால அது வந்து polymorphism சொல்கிறோம், ரைட். ஸோ இட் occurs when we have many classes that are related to each other by inheritance. ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் மூலமாக நம்ம polymorphism வந்து நம்ம அட்டைன் பண்ணலாம். polymorphism அப்படின்றது வந்து 2 டிஃப்ரெண்ட் டைம்ஸில் வந்து நடக்கும். ஒரு ப்ரோக்ராமிங்கில் வந்து 2 டிஃப்ரெண்ட் டைம்ஸ், அதாவது கம்பைல் டைம் அண்ட் ரன் டைம், when we execute and when we compile. ஸோ கம்பைல் டைமில் நடக்கிறதுக்கு கூடிய பேர் தான் வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அண்ட் ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங். அப்போ ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are going to morph, அதாவது we are going to make that functions to take a different form. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் யூஸ்வலாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒரு நேம் வச்சு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம், ஒரு மெத்தடோ ஒரு ஃபங்க்ஷனோ டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அதே நேமில் நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் நான் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். பட் டிபெண்டிங் அப்பான் த நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் த டைப் ஆஃப் த ஆர்குமெண்ட்ஸ் தட் ஆர் கிவன் டு தட் ஃபங்க்ஷன், த நேச்சர் ஆர் த பிஹேவியர் ஆஃப் த ஃபங்க்ஷன் டிஃபர்ஸ். இதுதான் வந்து என்னென்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஸோ நேம் ஒன்று தான், ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் கொடுக்க போகிற நேம் வந்து ஒன்று தான், பட் அந்த நேம் வந்து எப்படி வந்து அதோட பிஹேவியர் மாறுது அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு நேம் ஒரே நேமாக இருந்தாலும் அப்படின்னா நம்ம என்ன ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குறோம், எந்த டைப்பான ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குறோம், எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குறோன்றதை பொறுத்து மாறுது. தட் இஸ் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். வேறஸ் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படின்றது தி சேம் தட் ஆஃப் அ ஃபங்க்ஷன். அங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ அதோட நேச்சர் ஒன்று, ஓவர்லோட் அப்படின்றதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக அதோடைய வேலை ஒன்று, ஆனால் நம்ம அதை என்ன பண்ணுறோம்னா ஓவர்லோட் பண்ணுறோம், வேறு ஏதோ ஒரு வேலையை பண்ண வைக்கிறோம், அதுதான் வந்து ஓவர்லோடிங், ரைட். ஸோ இப்போ ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங் அப்படின்னா ஆப்பரேட்டர் அப்படின்றது வந்து வேரியஸ் ஆப்பரேட்டர்ஸ் உங்களுக்கு தெரியும், அதாவது அடிஷன் ஆப்பரேட்டர், ரிலேஷன் ஆப்பரேட்டர், பிட்வைஸ் ஆப்பரேட்டர், அது மாதிரி நிறைய லாஜிக்கல், இந்த மாதிரியான நிறைய ஆப்பரேட்டர்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா. இந்த ஆப்பரேட்டர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டிபெண்டிங் அப்பான் த ஆப்பரன்ஸ் த நேச்சர் ஆஃப் த ஆப்பரேட்டர் இட் சேஞ்சஸ் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் அன் அடிஷன் ஆப்பரேட்டர். இட் கேன் ஆல்சோ பி யூஸ்ட் அஸ் அ சிங்கிள், தட் இஸ் ஒரு பாசிட்டிவ் வேல்யூவை வந்து நம்ம டினோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பைனரி ஆர் ஒரு யூனரி ஆப்பரேட்டராக கூட வந்து நம்ம பைனரி ஆப்பரேட்டர் சொல்லலாம், ரைட். ஸோ அப்படி அது பைனரி ஆப்பரேட்டராக வந்து இது ஆக்ட் பண்ணுறப்போ அதோட ஆப்பரன்ஸ் வந்து ஒரு 2 நம்பர்ஸாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் அது நம்ம என்னன்னு யூஸ் பண்ணுறோம், we are using it as an addition operator. நம்ம வந்து 2 நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். whereas when we use the same with the operands as text, அது ஒரு ஸ்ட்ரிங்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் அது வந்து என்னவாகுது, அந்த ஆப்ரேட்டர் வந்து 2 விஷயத்தை கன்காட்டினேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது இல்லையா. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். நாட் அலோன் திஸ், இந்த மாதிரி நம்ம என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்து அதோடைய ஃபங்க்ஷன் அதோட நேச்சர் ஒன்று, ஆனால் நம்ம அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேறு ஒரு பர்பஸ்க்காக இல்லை வேறு ஒரு வேலையை பண்ண வைக்கிறதுக்காக நம்ம அதை வந்து ஓவர்லோட் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங், ரைட். ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஏன் வந்து கம்பைல் டைம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு யோசிச்சோம்னா டியூரிங் கம்பைல் டைம் இட் செல்ஃப் நமக்கு வந்து என்ன தெரிய வந்துடும்னா இந்த ஆப்பரேட்டர்ஸ் வந்து எந்த ஆப்பரன்ஸ் கூட ஒர்க் ஆக போகுது அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன மாதிரியான ஆர்குமெண்ட்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குறோம், இல்லை எந்த டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குறோம், இது எல்லாமே நமக்கு வந்து கம்பைல் டைம்லேயே தெரிய வந்துடும். ஸோ ஆஸ் அ யூசர் ஐ எம் அவேர் அபவுட் இட் டியூரிங் த கம்பைல் டைம் இட் செல்ஃப். அதனால இதை நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து கம்பைல் டைம் polymorphism அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கம்பைல் டைமில் நடக்கக்கூடிய polymorphism டேக்கிங் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். whereas ரன் டைமில் நடக்கக்கூடியது தான் வந்து virtual functions. ஸோ virtual functions அப்படின்றது வந்து we will be using that under inheritance concept. அதில் எப்படின்னா ஒரு பேஸ் கிளாஸ் ஒரு டிரைவ் கிளாஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கும், ஒரு டிரைவ் கிளாஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸையும் அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸையும் வந்து இன்ஹெரிட் பண்ணுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த பேஸ் கிளாஸில் நான் ஒரு ஃபங்க்ஷனை virtual அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா அதே ஃபங்க்ஷன்
அதே virtual ஃபங்க்ஷன் எந்த கீழே வந்து நான் அந்த பர்டிகுலர் பேஸ் கிளாஸ்லேருந்து எத்தனையோ நம்பர் ஆஃப் டிரைவ் கிளாஸஸ் வந்து நான் டிரைவ் பண்ணியிருக்கலாம், நிறைய சப் கிளாஸஸ் இருக்கலாம். பட் அந்த பேஸ் கிளாஸில் உள்ள அந்த virtual ஃபங்க்ஷன் அந்த பேஸ் கிளாஸ் பாயிண்டர் வந்து எதை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோ, எந்த சப் ஃபங்க்ஷனை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோ அதை பொறுத்து அந்த பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ டைம் டு டைம் இட் கெட்ஸ் வேரிட். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் virtual ஃபங்க்ஷன். Okay, so when we make some function as a virtual function in the base class, அந்த பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட் வந்து டிரைவ் கிளாஸ் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி வேரி ஆகுதோ அதை பொறுத்து நமக்கு வந்து அந்த பர்டிகுலர் சப் ஃபங்க்ஷன் எதுவோ அது வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். தட் இஸ் கால்ட் அஸ் virtual ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா கம்பைல் டைமில் நம்ம டிசைட் பண்ண முடியாது. தட்ஸ் வை இட் இஸ் கேட்டகரைஸ்ட் அண்டர் ரன் டைம் பாலிமார்ஃபிசம்.